காமெடினாலே ஒரு பீரியட்ல ஒருத்தங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆவாங்க. இனிஷியலி பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து கலக்கிட்டு இருந்தாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ரோபோ சங்கர். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் அப் காமெடினாலே எல்லாரோட மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வர்றது நம்மளோட நவீன் தான். இவரும் இந்த மஸ்குலர் டிஸ்ட்ராஃபியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. நம்ம தலைவர் கூப்பிடலாம். தலைவர் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள். ஸோ அன்பாத பெரியோர்களே, தாய்மார்களே, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் ரசிகர்களே, வந்து சொன்னாங்க ஒரு நிகழ்ச்சி இருக்கு வாங்க சொன்னாங்க. இல்லை சார் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, நம்மளுடைய படம் வேற போயிட்டு இருக்கு, நிறைய வேலை இருக்கு, நம்மளால எப்படி வர முடியும் சொன்னேன். இல்லை நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படி சொன்னாங்க. ஒரு நல்ல நிகழ்ச்சி இது, நல்ல ஒரு காசுக்காக பண்ணுறோம், நீங்கள் வாங்க சொன்னாங்க. டெஃபினட்டாக ஒரே சொன்னேன். வந்து பார்க்கும்போது பேரை கேட்டாலே சும்மா அதிரதில்ல. அதே ஒன்று சொல்லிக்கிறேன். என்ன சொன்னா, பஞ்சர் ஓட்டாத டயரோ, மேக்கப் போடாத ஃபிகரோ, என்னைக்கு ரோட்ல நல்லா போனதா சரித்திரமே இல்லை கண்ணா. இது சும்மா காமெடிக்கு நான் ஒன்றும் இல்லை. அதனால எல்லாரும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் அப்படி சொல்லி ஆண்டவரை வேண்டிக்கிறேன். நான் கிளம்புறேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. போயிட்டார். இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. அதாவது எத்தனை பேர் இங்கே இறுதி சுட்டு படம் பார்த்தீங்க சொல்லுங்க ப்ளீஸ். ஓ, இதெல்லாமே பார்த்தீங்க. அதாவது பெண்கள்லாம் வந்து அந்த பாக்ஸிங்லாம் நல்லா கற்றுக்கணும். அப்புறம் வந்து கல்யாணம் அதுக்கப்புறம் புருஷனை போட்டு நல்லா அடிக்கணும். இது மாதிரிலாம் வந்து ஒரு நல்ல இது. ஆமாம், இது மாதிரி. எனிவே தேங்க்யூ. எல்லாம் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க, ஒரு கடம் பக்கம் வாங்க. ஒரு வீடு விற்காம இருக்கு, வித்துட்டேன்னா சொல்லி முடிஞ்சிடும். எனவே தேங்க்யூ காய்ஸ், பாய், ஹாப்பி டே, தேங்க்யூ. ஏய் போயிட்டார். இந்த நிகழ்ச்சியை கூப்பிட்டதுக்காக எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அன்னைக்கு காலையில் 6 மணி என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலனைய மல்லிகை போட உசுப்புனா கோழி கொக்கரக்கோன்னு யார் அது டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறது? எனக்கு எதா இருந்தாலும் முதல்ல இருந்து சொல்லி தான் பழக்கம், மறுபடியும் ஆரம்பிச்சிருவேன். அதனால் இன்னைக்கு நிகழ்ச்சிக்காக என்னை கூப்பிட்டது எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆடியோ ரொம்ப சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். மறந்துமா? தேங்க்யூ செல்லாம். அடுத்த நிகழ்ச்சி கூப்பிட்டுருக்காங்க, அப்படியே போய்கிட்டு இருக்கு. தேங்க்யூ, பாய், தேங்க்யூ. இந்த அமாவாசைக்கு காக்காக்கு நிறைய பேர் சோறுலாம் வச்சுருப்பீங்க. ஆமாம், இப்போ தான் போச்சு போன வாரம். ஸோ அதனால் அப்போ காக்காவை எப்படி கூப்பிட்டுருப்பீங்க? கொஞ்சம் வேகமாக கூப்பிட்டீங்கன்னா சசிகுமார் வாய்ஸ் வந்துடும். எப்படி தெரியுமா? புத்துனது நண்பனா இருந்தா செத்த கூட சொல்லக்கூடாது, அதுதான் உண்மையான நட்பு. ஆனால் செத்ததுக்கு அப்புறம் எப்படி சொல்ல முடியும்னு கேட்கக்கூடாது, ஏன்னா அதுதான் பஞ்ச் டைலாக்கு. ஸோ நிறைய பேர் இங்கே நிறைய திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ கடைசியாக நான் நடித்த படம் ஏதாச்சும் உங்களால் சொல்ல முடியுமா? ஞாபகம் இருக்கா? கடைசியாக எந்த படத்தில் நடிச்சிங்கன்னு கேட்குறீங்களா? இல்லை பரவாயில்ல, இருந்தாலும் என்ன இங்கே கூப்பிட்டதுக்காக எல்லோரும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், நல்ல நிகழ்ச்சி இது. ஸோ கூப்பிட்டதுக்கு எல்லோரும் தேங்க்ஸ். வரட்டுங்களா? தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. போயிட்டார். அவர் பின்னாடி நம்ம ஜெய் சார், ஜெய் அவர்கள் வாங்க ப்ளீஸ். இல்லைங்க, ஆக்சுவலாக என்ன பிரச்சனை, நாங்கள் இல்லைங்க, ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டில் கீபோர்ட் ஆர்டிஸ்டாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை, ஆக்சுவலாக வரல சுத்தமாக. அதனால வந்து சரி ஓகே ஆக்டிங்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணேன். கடைசியாக அதுவும் எனக்கு வரல அப்படின்லாம் நான் சொல்ல, அதுவும் எனக்கு வருது. ஸோ ரெண்டுமே என்னால் மேனேஜ் பண்ண முடியல. இருந்தாலும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். எனிவே தேங்க்யூ. நாங்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஹலோ ஏக்கா, இன்னைக்கு சனிக்கிழமை வரத சாப்பிட கூட இல்லைக்கா, தயவுசெய்து. ஓகே, பப்ஸ் கொடுக்குறீங்களா? சரி ஓகே, தேங்க்யூ. இல்லை நான் அழுதுருவேன், கண்ணு வேர்க்கும். பத்துமா? தேங்க்யூங்க என்னை கூப்பிட்டதுக்கு. பாய்ங்க, தேங்க்யூ. That is that Indian classical poet Kaniyan Punguntranar. What he told? He told that Yadum Ure Yavarum Keli. When there is a beauty in the character, there will be a harmony in the home. When there is a harmony in the home, there will be a order in the nation. When there is a order in the nation, there will be a peace in the world. And இந்தியாவை ஒரு வல்லரசு நாடாக உருவாக்க வேண்டியது இளைஞர்கள் உங்கள் கையில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம், அண்ட் ஜெய் ஹிந்த். தேங்க்யூ. நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் என்னை கூப்பிட்டதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய டைம் இல்லை, ஸோ அதனால் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பேண்ட் எனக்கு ஏற்கனவே தெரியும், அச்சு. ஸோ அவங்க ஏஎன்டி பேண்ட் அவங்களுக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, என் வாழ்க வளர்க. நன்றி, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஜெய். தேங்க்யூ.